எபேசியர் 1:17 பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஜெபத்தை அருமையானவர்களே நான் சொல்லுறேன், உங்களுக்காக பண்ணுங்க. நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களுக்காக பண்ணுங்க. இந்த ஜெபத்தை நீங்க பண்ணீங்கன்னா அருமையான பெரிய ரிசல்ட் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்க, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்திலே பாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்கள் இவைகள். பாஸ்டர் சொன்னாங்க, இதுக்காக தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். வேற உலக பிரகாரமான அதை தாரும் இதை தாரும் ஜெபிக்கிறதுல அதில் பெரிய ரிசல்ட் கிடைக்காது. அப்படிதான் நிறைய மக்கள் ஜெபிச்சுட்டு கிடக்குறாங்க, உபவாசிக்கிறாங்க, போராடுறாங்க, மன்றாடுறாங்க. அது கூட ஆண்டவரை இது கூட ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு கிடக்குறாங்க. ஆனால் நீங்கள் இதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா இதுதான் சரியான ஜெபம்.